I want you to show me how to get to know someone like you, someone like you. I want you to see what I see in us, something so real, something so real. I want you to see that this is a love that we both feel, that we both feel. And how will we ever know if the love will ever grow without trying, without trying? And how will we ever see if we are meant to be? It's terrifying, it's terrifying. Hey guys, now the time is 7 AM in the morning. எங்கே வந்திருக்கோன்னா கொலுக்குமலை வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சில ஷார்ட்ஸ் எடுத்தேன். நாங்கள் வந்து எங்கள் ரெசார்ட்டில் வந்து ஒரு 4:45 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக 4:30 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, 4:45 தான் ஸ்டார்ட் பண்ணோம். லேட் ஆகிடுச்சு, நைட்டே லேட்டாக தூங்கினது, ஸோ எல்லாம் டயர்டு. அண்டு காரில் தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5 to 6 kilometers காரில் வந்துட்டு கீழே வந்து ஒரு என்ட்ரி செக் போஸ்ட் இருக்குது, அங்கே வந்து ஜீப்பில் தான் வரும். ஏன்னா வேறு லெவல் ஆஃப் ரோடு, வெறித்தனமான ஒரு ஆஃப் ரோடு. இந்த ஜீப்பில் தான் வந்தோம். ஜீப்புக்கு வந்து ஒரு 2000 rupees சார்ஜு, அப் அண்ட் டவுன் 2000 rupees. ஸோ ஜீப்பில் இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் ட்ரெக்கிங் ஒரு 30 minutes ஆகும்னு நினைக்கிறேன். 30 minutes ட்ரெக்கிங்கு. மேலே வியூ பாயிண்ட் போயிட்டு பார்ப்போம். சன்ரைஸ் வந்து பார்க்க முடியாது, பட் ஸ்டில் வியூ பாயிண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சன்ரைஸ் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் குருசுமலை வியூ பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாம் மிஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த இதுவே வியூ பாயிண்ட்டு எல்லாம் மறைச்சிடுச்சு. ஃபுல் மிஸ்டாக இருக்குது இப்போ. ஹே கைஸ், இப்போ டைம் வந்து 8 ஆச்சு. அந்த குருசுமலை வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு சரி வியூ பாயிண்ட்டை போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக ஒரே மிஸ்ட்டு, லைட்டாக ட்ரிசில் ஆகுது. அண்டு சுத்தமாக ஒன்றுமே தெரியல, ஃபுல் மிஸ்டாக இருக்குது. அதனால் அது போனால் ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் அது தேவையில்லாத ஒரு 1/2 hour ட்ரெக்கு. என்னென்னா நெக்ஸ்ட்டு ஒரு தடவை இதுக்குன்னே தனியாக வந்து இங்கே ஆக்சுவலாக இவங்க 10 ஸ்டே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இங்கே மேலே ஏறிட்டு வரலாம். ஸோ அது ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். ஹே கைஸ், இப்போ டைம் வந்து 10 ஆச்சு. அந்த இதுலேருந்து ஜீப் ட்ரைவ் முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். காரில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ சும்மா ஒரு டீ பிரேக்கு தான் எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ வந்து வேறு லெவலாக இருக்குது. இங்கே வந்து சுற்றி செம்மையாக இருக்குது. அது வேணால் காமிக்கிறேன். அது வந்து ஒரு லேக்கு, அனாயிரங்கால் லேக்கு. ஓகே, அது அப்புறம் இது பாருங்கள், அண்ட் சூப்பராக இருக்குது வியூ. இங்கே வெறித்தனமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து நிறையா பிளான்ஸ் இருக்குது.
அடுத்து ஏதோ ஒரு ஆஃப் ரோடு இருக்குன்னாங்க. ஓகே, அது வந்து போகணும். அடுத்து வந்து ரெசார்ட்டுக்கு போவோம். ரெசார்ட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ரோடுக்கு ரெடி ஆகணும். ஓகே, ஓகே. ஸோ ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட்டு. ஆக்சுவலாக சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத வண்டியெல்லாம் இங்கே நிப்பாட்டோம். சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிற வண்டியெல்லாம் கீழே நிப்பாட்டியிருக்கோம் பிளான்டட் சர்ஃபேஸ்க்காக. ஸோ இதுதான் ரெசார்ட்டு. நம்மளோட ரூம்குள்ளே போய் காமிக்கிறேன். நேற்று வந்து இது நைட் டைமில் ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ வந்து மார்னிங் டயத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் எங்களோட போர்ஷன். எல்லோரும் இதுக்குள்ளே தான் இருக்கோம். போவோம். ஓகே, இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, இங்கே ஒரு போர்ஷனு, இங்கே டிவிஸ். ஸோ நம்ம ரூமுக்கு போய் பார்ப்போம். பால்கனி வந்து இப்போது நேற்று வந்து இருட்டாயிருந்துச்சுன்றதுனால திறக்கலை. போய் பார்ப்போம். ப்ரோ ஓகே, இங்கே கீழே இருக்குது நம்ம போர்ஷனு. இதுதான் க்ளோ 3. இது திறந்தான் இருக்குது. ஓகே, இதுதான் ஜாக்கெட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். அண்டு இதுதான் பெட்ரூம். பெட் இருக்குது. இந்த அண்ணா இருக்காரு. உள்ள இன்னொருத்தர் இருக்காரு பாத்ரூம்ல. இது பால்கனி பார்ப்போம். செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு இந்த வியூவு. இங்கே அப்படியே உட்காந்து சூப்பராக இருக்கும். இந்தா இன்றைக்கி வந்து அந்த காலைல அந்த இது லொக்கேஷன் போனதுனால இதெல்லாம் ஏர்லி மார்னிங்கில் கவர் பண்ண முடியல. ஓகே, ஆமாம், ஏர்லி மார்னிங்கில் எந்திரிச்சிருவேன் பாருங்கள். நல்லா தூங்கியிருப்பேன். இன்றைக்கி வந்து லொக்கேஷன் போகிறதுனால தான் எந்திரிச்சது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 2 நாள் வந்து சுத்தமாக தூக்கமே இல்லை. ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு ஏதோ லொக்கேஷன் சொன்னாங்க, அதுக்கு போக வேண்டியதான். ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம். இது ஆஃப் ரோடெலாம் கிடையாது, பாதை இருக்குது.